வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னா, வளையலும் மூக்குத்தியும் பெண்கள் அணிந்தால் சாமி குற்றம். பல தலைமுறைகளாக ஊரை காக்கும் மழவப்பன் சாமியின் அற்புதங்கள். வளையலும் மூக்குத்தியும் பெண்களுக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு. இந்த ரெண்டு இல்லைனா பெண்கள் வெளியவே வரமாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண்கள் யாருமே மூக்குத்தியும் வளையலும் போடுறதே இல்லையாம். காரணம் அந்த கோவிலில் இருக்கிற கட்டுப்பாடாம். எதற்காக இது போன்ற சடங்குகளை பின்பற்றாங்கன்னு இதனுடைய மர்மத்தை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகாவில் இருக்கிற கருக்காடிப்பட்டிங்கிற ஊர்ல ஒரு அதிசய சம்பவம் பல தலைமுறையா நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தகவல் கிடைச்சது. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஒரு கோயிலுக்காகவும் இங்க இருக்கிற சாமிகளுக்காகவும் இந்த ஊர்க்காரங்க பல தலைமுறைகளா தங்களோட உணர்வுகளை, ஆசைகளை தியாகம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கிற இந்த அதிசயமான ஊரை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கத்தான் நம்ம டீம் இப்ப போயிட்டு இருக்கு. இதுதான் நாம தேடி வந்த கருக்காப்பட்டி. ஏதோ ஒரு சின்ன கிராமம் தான் நினைச்சு வந்தோம். ஆனா இது ரொம்ப பெரிய கிராமம். ஒரு வளர்ச்சியடைந்த கிராமத்துக்குரிய எல்லா அம்சங்களும் இங்க இருக்கு. நாங்க வரும்போது வழியில தென்பட்ட ஒரு சிலர்கிட்ட விசாரிச்சோம். அவங்க எங்களை மழவப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு விவரம் சொல்றதா சொல்லி அனுப்புனாங்க. கோயில் இருக்கிற இடத்தை பத்தி சொன்னாங்க. நாங்க அங்கிருந்து கோயிலை நோக்கி கிளம்பினோம். இவ்வளவு பச்சை பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஊர் முழுக்க செழிப்பு பரவி கிடக்கு. மக்களும் செழிப்பா இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த மழவப்பன் சாமி தான் இங்க வாழ்ந்துகிட்டு வர்ற மக்கள் ஆணித்தரமா நம்புறாங்க. தூரத்துல இருந்து வரும்போதே நமக்கு இந்த கோயிலோட குளமும் கோயிலும் ஒரு சொல்ல முடியாத உணர்வை கொடுக்குது. ஊரோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலோட நுழைவு பகுதியில 2 கம்பீரமான குதிரைகள் நின்னுகிட்டு இருந்தது. ஒரு குதிரை வழக்கமான ஒண்ணா இருந்தது. இன்னொரு குதிரைக்கு கீழே அதோட சேவகன் மண்டியிட்டு அந்த குதிரையை தன்னோட தலையில தாங்கிக்கிட்டு இருந்தாரு. பார்க்க கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. இந்த 2 குதிரைகளுக்கு இடையே இருந்த வித்தியாசம் நமக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. குதிரைகளுக்கு எதிரில கொஞ்ச தூரத்துல நாம தேடி வந்த மழவப்பன் சாமியோட கோயில் அமைதியா நின்னுகிட்டு இருக்கு. நீண்ட கால கோயில்னு இத பார்க்கும்போதே தெரியுது. உள்ள மழவப்பன் சாமியும் அவருக்கு துணையா 2 பெண் சாமிகளும் இருக்காங்க. இந்த கோயில் உருவான வருஷம் பலருக்கும் சரியா தெரியல. ஆனா இந்த கோயில் சாமிகளோட கதையும் அதன் காரணமும் கிராமத்து கட்டுப்பாடு மட்டும் எல்லாம் சரியா சொல்றாங்க. இவர் சுகுமாரன், இந்த கிராமத்தை சேர்ந்தவர். இவர்கிட்ட பேசினப்ப இவர் கோயிலோட விவரத்தை சொன்னார். எங்கள் கிராமம் வந்து ஒரு 18 பட்டி கிராமத்துக்கு கட்டுப்பட்டதில் ஒரு தலை கிராமத்தில் கூட பங்கு வைக்கக்கூடிய கிராமமாக இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டு தெய்வம் வந்து ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த ஐயனார் கோயிலுடைய முக்கிய பங்கே எங்களுடைய பங்கு தான். அங்கே தான் அந்த தெய்வங்களெல்லாம் அங்கே இருக்குது. அது மன்னர் காலத்துலேருந்து இது இருக்குது. அந்த கோயில் இருக்குது. இதோட மழவப்பனுங்கிற சாமி வந்து ஐம்பொன் உற்சவர் வந்து அங்கே தான் இருக்குது. இது வந்து அந்த நாட்டோட கோயிலை நிர்வாகம் பண்ணுறக்கூடியவங்க வந்து குசவர்கள்னு சொல்லிட்டு குயவர்கள். பட் நாங்கள் இதுக்கு திருவிழா பண்ணுறது சொன்னாலும் கூட நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க தான் எங்களுக்கு டேட்டு கொடுக்கணும். இந்த டேட்டில் தான் நீங்கள் பண்ணணும்னா அவங்க டேட்டு கொடுப்போம். அப்படி இருக்க போது இது இந்த தெய்வத்தை வழிபடுறது வந்து பூசாரி குடும்பம்னு சொன்னோன்னா நம்ம கிராமத்தில் இருக்க ஒரு 3 வகைராக்கள் இருக்கிறாங்க.
அந்த அகராதில் வந்து சாமி கும்பிடுவாங்க. பணக்கு நாங்கள் கரைச்சி வைக்கணும் அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க தான் ஜாமான் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அவங்க கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை போய் நாங்கள் வாங்கினது இங்கேயே வச்சுருவோம். ஜாமான் வீட்டில் கொண்டு வச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் இங்கேயே வச்சுருவோம். அவங்க தான் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே அவங்களே குளிச்சுட்டு ஈர துணியோட தான் வந்து ஒருத்தங்க வந்து 2-3 பேர் தான் வந்து சாமி கும்பிட முடியும். ஒரு ஆளுக்கு பண்ண முடியும். ஆனால் ஒருத்தர் வந்து வெள்ளம் இடிக்கணும், ஒருத்தர் வெள்ளம் அடித்து அந்த பானக்கத்தை கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி அவங்க தான் ஜாமான் எல்லாத்துக்கும் மேலெல்லாம் வாங்கினது எல்லாம் எங்கள் வேண்டியப்பட்டலாம் வந்துடுவாங்க. அந்த போய் சாமி கும்பிடுவாங்க. மழவப்பன் சாமி அவருக்கு பெத்தாயி வளர்த்தாயின்னு 2 துணை தெய்வங்கள் கூட இருக்காங்க. தெய்வங்கள் வளையல் மூக்குத்தி போடுறதால ஊர்ல இருக்கிற பெண்கள் யாரும் அது 2ஐயும் போடக்கூடாதுன்னு அருள் வாக்கு மூலமா உத்தரவு வந்திருக்கு. அதை பின்பற்றாத சிலருக்கு சோதனைகளும் கிடைச்சிருக்கு. அதனால பயந்து போன மக்கள் அதன் பிறகு இந்த உத்தரவை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ரெங்கராஜ் ஆசாரி. இவரும் இதே ஊரை சேர்ந்தவர் தான். இங்க இருக்கிற 2 குதிரை சிலைகள்ல சேவகன் தலையில தாங்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் சாமிக்குரிய ஒரிஜினல் சிலைனோ, இன்னொன்னு வேண்டுதல் காரணமா கொண்டு வந்து வைக்கப்பட்ட குதிரைன்னு சொல்லி நமக்கு இருந்த சந்தேகத்தை போக்கினாரு. அந்த வேண்டுதல் சிலை அங்கே வந்த கதையையும் சொன்னாரு. குதிரை வந்து இந்த கோயில் குதிரை என்ன ஆகி போச்சு சொன்னால், ஒருத்தர் வந்து வயசானவர் ஒருத்தர் இருந்தார். வயசான நல்ல இள வயசு. அந்த கோயில் அதே ஒரு பூசாரி தான் அந்த கோயிலுக்கு அவர். அப்போ அந்த பூசாரி என்ன செய்வார், அந்த கோயிலில் போயிட்டு கிடந்த ஜாமான் எடுத்து கொண்டு விற்று சாப்பிட்டாரு. சாப்பிட்ட பிறகு அவருக்கு ஒரு மெண்டல் மாதிரி ஆயிடுச்சு. மெண்டல் மாதிரி ஆகிற பிறகு போய் பார்த்த இடத்துல பண்ண இடத்துலலாம் இது மாதிரி சரியா இல்லை, நீ இந்த குதிரை கட்டி விடுப்பா அப்படின்னு சொல்லி குதிரை கட்டி விட்டாங்களே. குதிரை கட்டி விட்டு அப்புறம் சரியா இல்லை. அப்புறம் அந்த மரத்தில் ஓட்ட போட்டு கையெல்லாம் வச்சு ஆப்பு வச்சு கிறுக்கி அவர் நிற்க வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ரொம்ப நாள் இருந்தார். அப்படியே இருந்த மாதிரி இருந்தால் அவருக்கு சரியாக குணமாகலை. பல இடத்துல பார்த்தோம் அவர் இறந்துட்டார். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலை சேர்ந்த பூசாரி ஒருத்தர் கோயிலுக்கு உரிய பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அதனால மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவர் செஞ்ச தவறால தான் இப்படி ஆனதா நம்பின சொந்தக்காரங்க இங்க வந்து மழவப்பனை வேண்டிக்கிட்டு இந்த குதிரை சிலையை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா கோபக்கார சாமியான மழவப்பன் சாமி அவரை மன்னிக்கவே இல்லைன்னு, நிறைய கஷ்டங்களோட வாழ்ந்து அவர் இறந்து போனதாகவும் சொல்றாங்க. ஆனா கோபக்கார சாமியான மழவப்பன் சாமி அவரை மன்னிக்கவே இல்லைன்னு, நிறைய கஷ்டங்களோட வாழ்ந்து அவர் இறந்து போனதாகவும் சொல்றாங்க. இவங்க கமலத்தம்மாள். மழவப்பன் கோயிலுக்கு பூஜை செய்யற பூசாரிகள் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க. இந்த ஊர் பெண்களோட வழக்கத்தை பத்தி நம்ம கிட்ட சொன்னாங்க. இந்த ஊர் பெண்கள் திருமணம் நடந்து கணவன் வீட்டுக்கு போனாலும் அவங்க இந்த ஊர்ல இருந்தப்ப எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் அங்கேயும் வளையல் போடாம மூக்குத்தி அணியாம வாழணும். அதனால இந்த ஊர்ல பிறக்கிற பெண் பிள்ளைகளுக்கு மூக்கு குத்துற வழக்கமே இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னை நிச்சயதாரம் பண்ணும்போது நாங்கள் வளையலோ மூக்குத்தியோ போட முடியாது. போட்டால் தெரிச்சு விழுந்துடும், இல்லைங்கும்போது காணாமல் போயிடும். அதே மாதிரி நாங்கள் வந்து குழந்தைகள் பெற்றாக்க பெண் குழந்தை பிறந்தா வளையலும் போட மாட்டோம், மூக்குத்தியும் குத்த மாட்டோம். எங்கள் பெண்ணை அடுத்த ஊரில் கட்டி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு மூக்குத்தி குத்துவாங்க, வளையல் போடுவாங்க. அதே பொண்ணை எங்கள் ஊரில் கட்டி கொடுத்தா வளையலை கழட்டிடுவாங்க, மூக்குத்தி போட மாட்டாங்க. எங்கள் குலதெய்வத்துக்கு ஆகாது அது. அதே மாதிரி இந்த ஊரை சேர்ந்த பையனுக்கு வெளியூர் பெண்ணோட நிச்சயமாகிட்டாலே அந்த பொண்ணு இந்த ஊர் பெண்ணா மாறிடுவாங்க. மழவப்பன் சாமியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்ட அவங்க அதுக்கப்புறம் இந்த ஊர் பெண்கள் கடைபிடிக்கிற நடைமுறைகளை தான் கடைபிடிக்கணும். நிச்சயமான பிறகு அவங்க மூக்குத்தியும் வளையலும் அணியவே கூடாது. அதை மீறி அவங்க அணிஞ்சுக்கிட்டா அவங்க கையில இருக்கிற வளையல் எப்படி உடையுதுன்னே கணிக்க முடியாதபடி எப்படியாவது உடைஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. இவங்க மகனுக்கு நிச்சயதார்த்தம் செஞ்ச பிறகு மருமகள் இந்த ஊரோட விவரம் புரியாம மூக்குத்தி போட்டிருக்காங்க. ஆனா அந்த மூக்குத்தி காணாம போயிருக்கு. நகரத்து பெண்களோட வாழ்க்கை முறை நிறையவே மாறிடுச்சு. ஆனா கிராமங்கள்ல பெண்ணா பிறந்தவங்க எல்லாருமே கை நிறைய கலகலன்னு வளையல் போடணும், மூக்குத்தி போடணும்னு ஒரு பெண்ணுக்குரிய இயல்பான ஆசைகளோட தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஆசைகளே இல்லாம இந்த ஊர் பெண் பிள்ளைகள் இருக்காங்கங்கிறது ஆச்சரியம்தான். மழவப்பன் சாமி அருள் மட்டும் போதும்,
அணிகலன் வேண்டாம்னு எல்லாரும் ஒரே கொள்கையோட இருக்காங்க. வீட்ல ஒரு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல மழவப்பன் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற சாமிகளுக்கு பானகம் கரைச்சி படையல் போட்ட பிறகுதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க. அப்படி செய்யலனா வீட்ல அதுக்கு சோதனை காட்டும், ஏதாவது காணாம போயிடும். அதுக்கப்புறமாவது சுதாரிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் குறை தீர்த்தா மட்டும்தான் அந்த கல்யாணமே நடக்கும்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல இருந்து நீர் எடுத்துதான் சாமிக்கு படைக்க வேண்டிய பானகம் கரைச்சுக்கிட்டு வர்றாங்க. அதனால இந்த குளத்துல பெண்கள் யாரும் குளிக்கிறதே இல்ல. அதை மீறி குளிச்சாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு சொல்றாங்க. மழவப்பன் சாமிக்கும் அவரோட துணை சாமிகளுக்கும் படைக்கிற உணவை தயார் செய்யற முறையை பத்தி சொன்னாங்க. வாயை துணியால கட்டிக்கிட்டு தான் எல்லாரும் சமைக்கணும். அந்த நடைமுறையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு இவங்க சொல்றாங்க. பச்சைப்பரப்புன்னு ஒரு பெரிய விழா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த ஊரை சேர்ந்த ஒவ்வொரு வீட்ல இருந்தும் பச்சரிசி வாங்கி மொத்த குவியலா வச்சு அதை இங்க இருக்கிற சாமிகளுக்கு படையல் போட்டு கொண்டாடி இருக்காங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விழா ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்திருக்கு. ஆனா அதுக்கு பிறகு இந்த பச்சை பரப்புங்கிற விழாவை மட்டும் நடத்தவே முடியல. அதுக்கு காரணம் ஏதோ குறைபாடுன்னு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அந்த வகையில நம்பின தெய்வத்தோட பலத்தால செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிற கருக்காப்பட்டி மக்களை வாழ்த்திட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பினோம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பல அமானுஷ்ய நிகழ்வுகளை பார்த்தோம். இதே போல பல அமானுஷ்யங்களோட நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800089.